உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் உள்ள கட்சிகள் வந்து சேர்ந்தால் மட்டுமே இனிமேல் அதிமுகவுக்கு கூட்டணி ஏற்படும். பொள்ளாச்சியில் தமிழக முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி பேட்டியளித்தார். கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பகவதியின் இல்ல திருமண வரவேற்பு விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதன் பிறகு பொள்ளாச்சி அருகே உள்ள நாயக்கன்பாளையம் கிராமத்தில் அவரது இல்லத்துக்கு வந்த முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் KS அழகிரி கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் தமிழகத்தில் அமித்ஷா வருகை குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏதோ தமிழகத்தின் மீது படையெடுத்து கைப்பற்றுவது போல பேசியிருக்கிறார். எதற்காக இந்த பேச்சு என்பது தெரியவில்லை. தேர்தல் என்றால் அனைவரும் போட்டியிடுவது இயல்புதான். தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதில் தவறில்லை. ஆனால் இதுவரை தமிழகத்தில் வெற்றி பெறாத நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 10 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். கடைசியாக கோவை, பொள்ளாச்சியில் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். அங்கேயும் வெற்றி பெறவில்லை. ஆனால் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதில் என்ன பொருள் உள்ளது? அது உங்களது ஆசையாக இருக்கலாம். அதற்காக தமிழ்நாட்டில் சிறப்பாக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை இழிவுபடுத்துவது போல பேசுவது வேடிக்கையாக உள்ளது. பாஜக ஆளுகிற மாநிலத்தை, தமிழகத்தை ஒப்பிட்டு பாருங்கள். உத்தரப்பிரதேசம், பீகார் உயர்ந்திருக்கிறதா? தமிழகம் உயர்ந்திருக்கிறதா? வளர்ச்சி குன்றிய குற்றங்கள் மட்டுமே நடைபெறுகிற இரு மாநிலங்களை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் கொலை, கொள்ளை நடக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள் உள்ளது? மக்களை திசை திருப்புகிற ஒரு செயல். பாஜகவால் சிறந்த ஆட்சியை இந்தியாவில் வழங்க முடியவில்லை. பஹல்காமில் தீவிரவாதிகள் அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்றார்கள். உளவுத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? ஏன் இன்னும் இந்த தீவிரவாதிகளை பிடிக்க முடியவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இருக்கிற கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள், வெளியிலிருந்து யாராவது வந்தால்தான் உண்டு என கிண்டல் அடித்தார். பாமகவில் நடப்பது குடும்ப பிரச்சினை. ஒரு கட்சி யாரோடு கூட்டணி வைப்பார்கள் என்பது அவர்கள் நலன், கொள்கை, பார்வை சார்ந்தது. கொள்கை சார்ந்த கூட்டணி. மதசார்பின்மை என்ற அச்சாணியில் அமைப்பில் மனிதர்களிடையே வேறுபாடு இல்லாத விஷயத்தில் ஒன்றாக உள்ளோம். நீண்ட காலமாக கூட்டணி உள்ளது, எங்கள் வலிமையான கூட்டணி என தெரிவித்தார். நல்ல செய்தி சீக்கிரம் சொல்றேன்னு சொல்லியிருக்கார் ராமதாஸ். அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான இது இருக்குல்ல? இல்லை, அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் ஒரு கட்சி யாரோடு கூட்டு சேருவார்கள் என்பதை நாம் எப்படி முடிவு செய்ய முடியும்? அது அவர்களுடைய நலன் சார்ந்தது, அவர்களுடைய கொள்கை சார்ந்தது, அவர்களுடைய பார்வை சார்ந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய கூட்டணி மிக வலிமையான கூட்டணி, ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, மதசார்பின்மை என்கிற ஒரு அச்சாணியில் இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில் மனிதர்களிடையே வேறுபாடு இல்லைங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி நீண்ட காலமாக இருக்கிறது. இது ஒரு வலிமையான கூட்டணி என்பது எங்களுடைய கருத்து.